இப்பொழுது BPCS 183 என்ற பாடப்பிரிவின் கீழ் உள்ள உணர்வுசார் நுண்ணறிவு என்ற தலைப்பில் முதல் பிரிவாக அமைந்துள்ள 2 அலகுகளை நாம் காணவிருக்கிறோம். முதலாவது பிரிவு உணர்வுசார் நுண்ணறிவு. முதலாவது உள்ள அலகில் உணர்ச்சி என்பதன் கருத்து. நாம் சொல்ல போனால் உணர்ச்சி என்று நாம் எதை கூறுவோம்? நாம் திடீரென்று கால் மரத்து போதல் அல்லது இவருக்கு உணர்வே இல்லை, அந்தபடியாக நாம் கூறுவதை உணர்ச்சி என்று நாம் கூறுகிறோம். இந்த உணர்ச்சியினுடைய கருத்து என்ன, அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய இயல்பு என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பதை குறித்து நாம் இந்த முதலாவது அலகில் காணவிருக்கிறோம். இதன் முன்னுரையாக மனித வாழ்க்கையின் அடிப்படையான அம்சமே நாம் பல அனுபவங்கள் வழியாக கடந்து செல்லும் போது உணர்ச்சியை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை பொறுத்து உள்ளது. நாம் சில குறிக்கோள்களை அடையும் போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைகிறோம். ஆனால் சில இழப்புகளை சந்திக்கும் போது துக்கமும் வருத்தமும் அடைகிறோம். உணர்ச்சியை பொறுத்தவரை இதில் சிக்கலான கருத்து அடங்கியுள்ளது. இதில் சில சமயங்களில் தத்துவம், உளவியல் மற்றும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட கூறுகளும் அடங்கியுள்ளன. உணர்ச்சி என்றால் என்ன என்று நாம் இப்பொழுது காணலாம். உணர்ச்சி என்பது நம் புலன்கள் அனுபவிக்கும் ஒரு விஷயத்தில், அதாவது நம்முடைய ஐம்புலன்கள், நமக்கு ஏற்கனவே தெரிந்தபடி ஐம்புலன்கள் ஆக நாம் கருதுகிறது என்னவென்றால் கண், காது, மூக்கு, வாய், மெய். இந்த ஐந்தும் ஒரு விஷயத்தில் பல காட்சிகளை அனுபவிக்கிறது. அதாவது கண் என்பது ஒளியை அனுபவிக்கிறது, காது ஒலியை அனுபவிக்கிறது, மூக்கு சுவாசத்தை அனுபவிக்கிறது, வாய் சுவையை அனுபவிக்கிறது, மெய் உடலில் உள்ள வலி, வேதனை இவைகளை அனுபவிக்கிறது. இப்படி அனுபவிக்கும் பொழுது அதில் நம் மனம் கொள்ளும் விருப்பிலோ அல்லது வெறுப்பிலோ அமையும் உடலின் வெளிப்பாடாகும். எடுத்துக்காட்டு மகிழ்ச்சி. நாம் சில வேளைகளில் மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களில் நாம் சிரிக்கிறோம், கை குலுக்குகிறோம், மிகவும் சந்தோஷப்பட்டு ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிறோம். கோபம், நமக்கு பிடிக்காத சில காரியங்கள் நடக்கும் பொழுது நமக்கு கோபம் ஏற்படுகிறது. சிரிப்பு, சோகம், சில இழப்புகள் நேர்க்கும் பொழுது நமக்கு சோகம் ஏற்படுகிறது. பொறாமை மற்றும் அன்பு, இவை யாவையும் நம்முடைய உணர்ச்சியின் வெளிப்பாடுகளாக நாம் காண்கிறோம். முதலாவது நாம் மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் பிடித்த அணி கால்பந்தாட்டத்தில் வெற்றி பெறுதல். அப்படி வெற்றி பொழுதும் பொழுது நாம் குதிக்கிறோம். நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் கை குலுக்கி இனிப்பு வழங்கி நாம் சந்தோஷப்படுகிறோம். அடுத்ததாக நாம் காணும் பொழுது சோகம். குறிப்பிட்ட நேரத்தில் பேருந்தை தவற விடுதல் அல்லது நமக்கு பிடித்தமான ஒன்றை நாம் இழக்கும் பொழுது. பேருந்தை தவற விடுதல் என்றால் நாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு குறித்த காலத்தில் செல்ல வேண்டும். அப்படி செல்லவிருக்கும் பொழுது நாம் அந்த சரியான நேரத்தில் வரும் பேருந்தை தவறவிடும் போது நம்முடைய மனம் படபடக்கிறது. இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் சோகம் அடைகிறோம். அது போலவே நமக்கு பிடித்தமான ஒன்றை நாம் இழக்கும் பொழுது அல்லது நமக்கு பிடித்தமான ஒருவரை நாம் இழக்கும் பொழுது அவருடைய பிரிவை நினைத்து சோகம் அடைகிறோம். அடுத்ததாக கோபம். பெற்றோருக்கு பிடிக்காத செயல்களை குழந்தை செய்யும் பொழுது அல்லது நமக்கு வெறுப்பை ஏற்படுத்தும் பொழுது, செயல்களை நாம் அருகில் இருக்கும் நபர் செய்யும் பொழுது நமக்கு கோபம் ஏற்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக இந்த கோபத்தின் தாக்கமானது சிறு குழந்தைகளிடம் நாம் காணலாம். சிறு குழந்தைகள் பிடிவாதமாக சில காரியங்களை கேட்டு நம்மை துன்புறுத்தும். உதாரணமாக கடைக்கு செல்லும் பொழுது அது கடையில் அடுக்கப்பட்டுள்ள அந்த அலமாரியில் உள்ள கத்தியை காண்பித்து அது எனக்கு வேண்டும் என்று கேட்கும். அப்பொழுது பெற்றோர் அதை வாங்கி தர மறுப்பார்கள். அப்படிப்பட்ட விஷயத்திலே அந்த குழந்தை அடம்பிடித்து அந்த கடையில் உள்ள சில ஜாமான்களை தூக்கி எறியும். அப்படி தூக்கி எறியும் பொழுது அந்த கடைக்காரருக்கும் கோபம் வரும், பெற்றோருக்கும் கோபம் வரும், குழந்தைக்கும் தான் கேட்டது கிடைக்கவில்லை என்ற கோபம் வரும். சோ இது கோபத்தின் வெளிப்பாடு. அடுத்ததாக பொறாமை. நாம் அடைய முடியாத இலக்கை நம் அருகில் இருப்பவர் அடையும் பொழுது நாம் பொறாமை ஏற்படுகிறோம். இதற்கு உதாரணமாக பரீட்சையில் தோல்வி. நாம் தோற்று நமக்கு அருகில் இருப்பவர் நன்கு மதிப்பெண் எடுக்கும் பொழுது நமக்கு இந்த பொறாமை ஏற்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது இந்த உணர்ச்சியின் தன்மை மற்றும் இந்த உணர்ச்சியினுடைய பண்புகளை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். நமக்கு உள்ளேயும் வெளியேயும் நடைபெறும் சில சம்பவங்களுக்கு நாம் பதிலளிப்பதன் மூலம் உணர்வின் அனுபவத்திற்குள் கடந்து வருகிறோம். நமக்கு உள்ளே சில காரியங்களில் நாம் தோற்று போகிறோம்.
சில காரியங்களை அடிக்கடி யோசித்து நாம் சோர்ந்து போகிறோம். இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும் பொழுது இந்த உணர்வின் பண்புகளை நாம் அனுபவிக்கிறோம். அடுத்ததாக மகிழ்ச்சியான சம்பவங்களை வரவேற்பதும், நமக்கு வலி மற்றும் வேதனை தரக்கூடிய சம்பவங்களை நிராகரிப்பதும் கூட இதனுடைய பண்புகளாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், நேர்மறை மற்றும் எதிர்மறை உணர்ச்சிகள். நேர்மறை உணர்ச்சிகள் என்றால் என்ன என்று பார்க்கலாம். நமக்கு விருப்பமான ஒன்று நமக்கு கைகூடும் பொழுது நாம் அந்த நேர்மறை உணர்ச்சியின் வெளிப்பாடாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம், கை குலுக்குகிறோம், தட்டி கொடுக்கிறோம். இது மாதிரியான காரியங்களை நாம் மேற்கொள்கிறோம். அதுபோல நெகட்டிவ், இந்த எதிர்மறையான இந்த பண்புகள் நாம் வளர்க்கும் பொழுது நமக்கு சிலர் மீது வெறுப்பு, சிலர் மீது பொறாமை ஏற்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இதன் பண்பாக நாம் உணரும் தன்மை அல்ல, உணர்ச்சியின் தன்மை, அதாவது உணர்ச்சியின் வெளிப்பாடு. நாம் சில காரியங்களை நம்முடைய உணர்வில் வைத்துக் கொள்கிறோம், ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாமல் தவிக்கிறோம். ஆனால் உணர்ச்சி என்பது அந்த உணர்வினை நாம் வெளிப்படுத்தக்கூடியதாக உள்ளது. அடுத்து மனநிலைக்கு ஏற்றாற்போல் உணர்ச்சியின் வெளிப்பாடு, மூடு. சில நேரத்துல கூட சிலர் சொல்லுவார்கள், அவருக்கு மூடு சரியில்லை, இந்த இடத்துல நீங்கள் கையெழுத்து வாங்காதீர்கள் அப்படின்னு. அப்படிப்பட்டதான காரியங்கள் நடைபெறும் பொழுது அந்த மனநிலைக்கு ஏற்றாற்போல் இந்த உணர்ச்சியின் வெளிப்பாடு இருக்கும். உடனடியாக அந்த உணர்ச்சி உணர்வுக்கு இடம் கொடுத்து அந்த இடத்திற்கு செல்லாதபடி தடுக்கிறது. இதுவும் கூட அதனுடைய பண்பாக கருதப்படுகிறது. ஆக இந்த காரியங்கள் எல்லாமே உணர்ச்சியின் பண்புகளாக கருதப்படுகிறது. அடுத்து உணர்ச்சி சில நேரங்களில் தனி மனிதனின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு இருப்பதும், சில நேரங்களில் தனி மனிதனின் வெறுப்பை தூண்டுவதாக அமைவதும் அவரவர் கையாளும் விதத்தில் உள்ளது. நாம் அதை நல்ல முறையில் கையாண்டால் அது நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டும், அதை நாம் எதிர்மறையாக கையாளும் பொழுது அது நமக்கு சில இழப்புகளை தருவதாகவும் உள்ளது. சில நேரங்களில் மேடையில் நிற்கும் பொழுது செய்வதறியாது திகைப்பதும், கோபத்தை வெளிப்படுத்துவதும் இதற்கு சிறந்த உதாரணமாகும். செய்வதறியாது திகைக்கும் பொழுது கோபத்திலே நாம் சில வார்த்தைகளை, கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கிறோம். இதுவும் கூட கோபத்தின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. இதுவும் உணர்ச்சியின் உச்சகட்ட நிலை என்று கூட நாம் கூறலாம். உணர்ச்சி என்பது நாம் உணரும் உணர்வு அல்ல, உணர்ச்சி உணர்வு. இந்த 2 பதங்களும் ஒன்று போல் நமக்கு பார்வையில் காணப்பட்டாலும் இவற்றின் செயல்களில் வித்தியாசம் உண்டு. உதாரணமாக, ஒரு பாம்பு நம் அருகில் இருக்கும் போது நம்முடைய இதயம் வேகமாக துடிக்கிறது. அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறோம். எப்படியாவது நாம் தப்பிக்க வேண்டும், அந்த பாம்பு நம்மை கடிக்க கூடாது, அதனிடத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டு நாம் ஓடிவிடுகிறோம். பின்புதான் நாம் அதை உணர்கிறோம், அது பயத்தினால் வந்த உணர்ச்சி என்று. எப்பொழுதெல்லாம் நமக்கு பயம் நேரிடுகிறது அப்பொழுதெல்லாம் நாம் அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுகிறதற்காக நாம் முயல்கிறோம். உதாரணமாக, இருட்டை கண்டால் பயம், சிலருக்கு தனிமையில் இருப்பது பயம். இப்படிப்பட்டதை நாம் அவாய்ட் பண்ணுவதற்காக நாம் முயற்சி எடுக்கிறோம். இதற்கு ஒத்ததாக உள்ள மற்றொரு முக்கியமான கருத்து நமது மனநிலை. நாம் ஏற்கனவே பார்த்தபடி மூடு. உதாரணமாக, நாம் வரிசையில் நீண்ட நேரம் நிற்கும் போது சோர்வு ஏற்படுகிறது. நாம் வாங்க வேண்டிய சில பொருட்களை நாம் வாங்குவதற்கு சில நேரங்களில் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் கூட நாம் நிற்கிறோம். அப்படி நிற்கும் பொழுது நமக்கு எரிச்சல், இந்த எரிச்சத்தின் விளைவாக கோபம், கோபத்தின் விளைவாக மூர்க்கம், இந்த மூர்க்கத்தின் வெளிப்பாடாக உணர்ச்சியின் உச்சகட்டத்தோடு நாம் சண்டையிடுகிறோம், அல்லது தகாத சில வார்த்தைகளை கூட பேசிவிடுகிறோம். நம்முடைய மனநிலையின் இந்த தாக்கம் நம்மளுடைய செயல்களின் மூலமாக வெளிப்படுகிறதை நாம் காணலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த உணர்ச்சிகளின் செயல்பாடுகள். உணர்ச்சிகள் உணர்ச்சிகளாக அல்லாமல் அது செயல்பாடுகளிலே சித்தரிக்கப்படுகிறது. தனி மனிதனுக்குள் உள்ள செயல்பாடுகள். முதலாவது நாம் பார்க்க போவது தனி மனிதன், ஒரு மனிதனுக்கு உள்ளேயே செயல்படும் செயல்பாடுகள். அதற்கு அடுத்தபடியாக மனிதர்களுக்கு இடையே உள்ள செயல்பாடுகள், அதாவது ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே உள்ள செயல்பாடுகள். மூன்றாவதாக சமூகம் மற்றும் கலாச்சார செயல்பாடுகள். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இணைந்து செயல்படும் செயல்பாடுகள். இந்த மூன்றுமே இந்த உணர்ச்சியின் செயல்பாடுகளாக கருதப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்க போவது ஒரு தனி மனிதன், அவனுக்குள்ள என்ன செயல்பாடுகள் ஏற்படும், அவன் எப்படி அதை வெளிப்படுத்துவான். இரண்டாவது, மனிதருக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள செயல்பாடுகள் என்ன, அதை எதன் மூலமாக வெளிப்படுத்துவார். அடுத்ததாக சமூகம் மற்றும் கலாச்சாரத்தில் என்னென்ன செயல்பாடுகள், அதை எப்படி மனிதர்கள் வெளிப்படுத்துவார்கள் என்பதை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கலாம்.
முதலாவது, தனி மனிதனுக்குள் உள்ள செயல்பாடுகள். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒவ்வொரு முக்கியமான கருத்துடையவனாய் இருக்கிறான். இது எனக்கு வேண்டும், இது எனக்கு பிடித்தமானது, இதைதான் நான் செய்வேன் என்று சொல்லி ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்குள்ள செயல்பாடுகளில் உறுதியாக காணப்படுகிறான். இப்பொழுது நாம் பார்க்க போவது, ஒரு தனி மனிதன் எப்பொழுது சண்டையிட்டுக் கொள்ள வேண்டும், எப்பொழுது தப்பிக்க வேண்டும் என்று தனி மனிதனுக்குள் உள்ள உணர்வு உணர்ச்சியின் செயலாக்கமாக வெளிப்படுகிறது. இதற்கு உதாரணமாக, ஒரு சிறு சந்தோஷம் கூட ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை வெளிப்படுத்தும். இதை நாம் வகுப்பறையில் காணலாம். வகுப்பறையில் நல்ல மதிப்பெண் பெற்ற ஒரு குழந்தைக்கு ஆசிரியர் ஒரு சிறு பரிசை கொடுக்கிறார். உடனே அந்த குழந்தை மிகவும் சந்தோஷப்படுகிறது. அடுத்த முறை தான் இன்னும் அதிகமாக மதிப்பெண் எடுத்து இன்னும் நல்ல பரிசை வாங்க வேண்டும் என்று அது உத்வேகம் காட்டுகிறது. அதே போல அந்த குழந்தையை பார்க்கும் மற்றொரு குழந்தையும் தானும் அவ்விதமாக பரிசு வாங்க வேண்டும், தானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்து அதனை ஒரு பிடிவாதமாக கருதி அதை அதுவும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறது. இப்படி தனி மனிதனுக்குள்ளே ஒரு செயல் அதை வெளிக்கொண்டு வரும் விதம், இதைத்தான் நாம் தனி மனிதன் உணர்ச்சியின் வெளிப்பாடு என்று நாம் பார்க்கிறோம். இது ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை வெளிப்படுத்தும். அநேக அறிவியல் நிபுணர்கள் கூட, அநேக அறிவியல் விஞ்ஞானிகள் கூட சில சிறு சம்பவங்களில் கூட அவர்கள் ஈர்ப்புப்பட்டு அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை வெளிப்படுத்தும் விதமாக அவர்கள் அநேக காரியங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள், அநேக காரியங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று கூட நாம் பார்க்கலாம். இதற்கு உதாரணமாக நியூட்டனை நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு சிறு ஆப்பிள் எப்படி மேலிருந்து கீழே விழுகிறது, அதனால் அவர் சந்தோஷப்பட்டு, அவர் ஆச்சரியப்பட்டு அதற்கு உள்ளதாக கடந்து வந்து நமக்கு அநேக காரியங்களை, அநேக விதிகளை கூட அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதர்களுக்கிடையே உள்ள செயல்பாடுகள், ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும், அல்லது ஒரு குழுவிற்கும், குழுவாகிய மனிதர்களுக்கும் இன்னொரு குழுவினருக்கும் இடையே உள்ள செயல்பாடுகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு குடும்பத்திலே தாய், தகப்பன், குழந்தைகள் இருக்கிறார்கள். இந்த தாய், தகப்பன், குழந்தைகளுக்கிடையே உள்ள ஒற்றுமை, இந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன கொடுக்க கூடாது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதே போல இந்த குழந்தைகளும் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிடித்தமான, பிரியமான காரியங்கள் எது, அதை மட்டுமே செய்து அவர்களுடைய மனதிலே இடம் பிடிக்க அவர்கள் எடுக்கும் முயற்சிகளையும் கூட நாம் பார்க்கலாம். இதிலே அநேக விஷயங்கள் அடங்கியுள்ளன. இதை நாம் பார்க்கலாம். இது இரு தனி மனிதர்களுக்கிடையே உள்ள செயல்பாடுகள் ஆகும். இது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குறித்து என்ன நினைக்கிறேன் என்பதை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்த உதவுகிறது. இதற்கு உதாரணமாக, முகத்தில் சிரிப்பை வெளிப்படுத்துவதும் சோகத்தை வெளிப்படுத்துவதும் உணர்ச்சியின் முக்கியமான செயல்பாடுகள் ஆகும். இப்பொழுது நாம் பார்க்க போவது, நவீன காலத்திலே நாம் உபயோகிக்கும் செல்போன், இதிலே வாட்ஸ்அப் என்னும் ஒரு ஆப்பை கூட நாம் பார்க்கிறோம். இந்த ஆப்பிலே கூட அநேக இமோஜ், அது எதனால் உருவானது என்றால், நான் என்னுடைய உணர்ச்சியை நான் இந்த படத்தின் மூலமாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்பதை குறிப்பதாய் உள்ளது. அது போலவே சோகத்தோடு காணப்படுவது, சிரிப்போடு காணப்படுவது, கை குலுக்குவது, வெற்றியை காண்பிப்பது, இப்படி அநேக இமோஜ் அந்த படம் வாயிலாக அவர்களுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படியாக இதனுடைய முக்கிய செயல்பாடுகளாக நாம் இரு தனி மனிதர்களுக்கிடையே உள்ள செயல்பாடுகளை பார்க்கலாம். பரிசளிப்பது, கை குலுக்குவது, அப்ரிசியேட் பண்ணுவது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகளையும் கூட ஒரு இரு தனி மனிதர்களுக்கிடையே உள்ள செயல்பாடுகள் ஆகும். இதற்கு உதாரணமாக, வகுப்பறையில ஆசிரியர் மாணவர்களோடு கூட கலந்துரையாடல் பண்ணுவது, சில முக்கியமான கருத்துக்களை கேட்பது, சில தொடர்புகளை ஏற்படுத்துவது, அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக கண்ணீர் வெடித்து அவர்கள் வெளிப்படுத்துகின்றனர். இதன் மூலமாக அந்த உணர்வின் வெளிப்பாடு நமக்கு புரியும் என்று நாம் காண்கிறோம். அடுத்தபடியாக உணர்ச்சியினுடைய கூறுகளாக நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். உணர்ச்சியின் கூறுகள் என்ன என்று பார்த்தால், முதலாவது உணர்ச்சியின் கூறுகள் பாதிக்கக்கூடியது. இது எந்த விதத்திலையும் நம்மை பாதிக்கக்கூடியதாக உள்ளது. இரண்டாவது நாம் பார்த்தால், இதனை எப்படி நாம் அறிவாற்றல் மூலமாக நாம் கையாளுகிறோம், எந்த அறிவை, நுண்ணறிவை உபயோகித்து நாம் இந்த இடத்திலே அந்த உணர்ச்சியை மேற்கொள்ளுகிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய அறிவை சார்ந்ததாக. சிறு பரிசு கூட அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது. சில நேரங்களில் கைதட்டல் கூட ஆர்வம் ஊட்டக்கூடியதாக வெளிப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக வெளிப்படுத்தக்கூடியது, அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடை வார்த்தையின் மூலமாக, செயல்களின் மூலமாக,
சில நேரங்களில் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த 5ம் இதனுடைய கூறுகளாக, உணர்ச்சியின் கூறுகளாக கருதப்படுகிறது. இந்த உணர்ச்சியின் கூறுகளை சார்ந்தே மற்ற உணர்ச்சியின் செயல்பாடுகளும் அமைந்துள்ளதை நாம் இப்பொழுது காணலாம். உணர்ச்சியும் அதற்கு ஒத்திசைவான செயல்களும். கோபம். இந்த கோபம் என்பது ஒரு உணர்ச்சி. இதற்கு ஒத்திசைவான செயலாக தாக்குதல் என்ற செயல் காணப்படுகிறது. எப்பொழுதெல்லாம் நாம் கோபப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தாக்குதல் நடத்துவதற்கு நாம் தீவிரிக்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்தபடி அந்த குழந்தை அந்த கத்தியை கேட்டு அடம் பிடிப்பது போல சில குழந்தைகள் இப்பொழுது செல்போன் கேட்டு அடம் பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாய் தகப்பன்மார் செல்போனை கொடுக்காத வண்ணத்தில் அந்த செல்போனையே அந்த குழந்தை தூக்கி எறிந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது அல்லது தாய் தகப்பன்மாரை தாக்குகிறது. அநேக குழந்தைகள் அந்த செல்போனில் விளையாடுவதற்கு நேரம் கொடுக்கப்படவில்லை, எனவேதான் நான் என் தாயை நான் தாக்கினேன், என் தகப்பனை நான் தாக்கினேன் என்று அதனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக பயம். எப்பொழுதெல்லாம் நமக்கு பயம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் இதயம் படபடக்கிறது. நம்முடைய அந்த தப்பித்தலை நாம் உறுதிப்படுத்துகிறோம். பயம் வரும் பொழுது நாம் எப்படியாவது அந்த இடத்திலிருந்து நாம் தப்பித்து வேறு இடத்திற்கு செல்ல வேண்டும், நம்முடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். இதற்கு உதாரணமாக விசேஷமாக இரவில் இருட்டு நேரத்தில் ஒரு தனியான ஒரு குழந்தை அது அழுது அது தப்பிப்பதற்காக வழியை தேடுகிறது. ஏனென்றால் அது பயத்தின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. அதுபோல பாம்பு நம் அருகில் இருந்தால் நாம் தப்பித்து ஓடுவதற்கு நாம் தீவிரிக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக வெறுப்புணர்வு. இந்த வெறுப்புணர்வு இது கட்டாயப்படுத்தி நாம் சில காரியங்களை வெளியேற்றுகிறோம். ஒருவர் மீது நாம் ஒரு வெறுப்புணர்வு கொண்டால் அந்த நபரை அந்த இடத்தை விட்டு நாம் வெளியேற்றுவதில் நாம் மிகவும் முக்கியமாக அந்த செயலையே நாம் செய்வதற்கு தீவிரிக்கிறோம். சோ வெறுப்புணர்வு நமக்குள்ளே காணப்படும் பொழுது அந்த வெறுப்புணர்வுக்கு ஏற்ற செயல்களை நம் உடலிலே காணப்பட்டு நாம் அந்த நபர்களை வெளியேற்றுவதற்கு நாம் தீவிரமாய் செயல்படுகிறோம். அடுத்ததாக குற்ற உணர்வு. சில காரியங்களில் நாம் தவறு செய்கிறோம். அப்படி தவறு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில குற்ற உணர்வு ஏற்படுகிறது. இந்த குற்ற உணர்வு நாளுக்கு நாள் நம்மை உறுத்துகிறது. இந்த குற்ற உணர்வின் வாயிலாக நாம் நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்காக நாம் முயல்கிறோம். சீர்படுத்தி அந்த தவறை நாம் திரும்ப செய்யாத வண்ணம் நம்மை பார்த்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக வெட்கம். வெட்கம் என்னும் உணர்ச்சி எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், வெட்கமான காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மை நாமே மறைத்துக் கொள்கிறோம். சில சமயங்களிலே குழந்தைகள் பரீட்சையில தோல்வி காணும் பொழுது அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் அந்த ஹோம்ஒர்க்கை செய்யவில்லை என்றால் அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். இப்படியாக இந்த வெட்கம் ஆட்கொள்ளும் பொழுது மறைத்துக் கொள்ளுதல் என்ற அந்த செயல் நடைபெறுகிறது. அடுத்தபடியாக சோகம். இந்த சோகம் சில இழப்புகளின் வாயிலாக ஏற்படுகிறது. இழப்புகளின் உச்சகட்ட உணர்ச்சியே சோகமாகும். சோகம் நாளுக்கு நாள் நம்மை அழுத்தி நம்மை பின்வாங்கும்படி செய்கிறது. ஒரு சில செயல்களை நாம் மேற்கொள்ளாத வண்ணம் நம்மளை அந்த செயல்களிலிருந்து விடுபடவும் அந்த செயலிலிருந்து பின்வாங்கவும் சோகம் நமக்கு உதவி செய்கிறது. அடுத்ததாக உணர்ச்சியின் உச்சகட்டமான மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி என்னும் உணர்ச்சி நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் விளையாடுகிறோம், நாம் சந்தோஷமாக அந்த பொழுதை கழிக்கிறோம். சில வேளைகளிலே பிக்னிக் அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட நாம் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக உற்சாகம். உற்சாகம் எல்லாம் நமக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக நாம் குழுவாக குழு நடனம், அதே போல் அந்த குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு இனிப்புகள் தயாரித்து வழங்குதல், விசேஷமான நிகழ்வுகள், இந்த மாதிரியான வேலைகளையும் கூட நாம் அந்த குடும்பத்திலே செய்வதை நாம் காணலாம். அதுபோல இந்த உணர்ச்சி அதற்கு ஒத்திசைவான செயல்களை இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். கோபம் தாக்குதல், பயம் தப்பித்தல், வெறுப்புணர்வு கட்டாயப்படுத்தி வெளியேற்றல், குற்ற உணர்வு சீர்படுத்துதல், வெட்கம் மறைத்துக் கொள்ளுதல், சோகம் பின்வாங்குதல், மகிழ்ச்சி விளையாடுதல், உற்சாகம் வெளிப்படுத்துதல். அதற்கு அடுத்தபடியாக இந்த உணர்ச்சிகளை நாம் மதிப்பிடலாம். எந்தெந்த இடத்திலே நாம் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறோம், எந்தெந்த அறிவை நாம் உபயோகித்து அதற்கு தக்கவாறு நாம் உணர்ச்சிகளை கையாளுகிறோம் என்பதை பொறுத்து அந்த உணர்ச்சியின் மதிப்பீடுகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு உதாரணமாக கோபம். நாம் அடிக்கடி கோபம் கொள்ளும் போது நம்முடைய அந்தஸ்தை நாம் குறைத்துக் கொள்கிறோம். கோபம் அந்த அந்தஸ்தை குறைத்தல் போல உணர செய்கிறது. இதுதான் இந்த கோபத்தினுடைய மதிப்பீடு ஆகும்.
அடுத்தபடியாக சோகம். இந்த சோகம் நமக்குள் ஏற்படும் பொழுது இழந்தது போன்ற உணர்வு. இந்த இழந்தது போன்ற உணர்வு செயலற்ற சூழ்நிலையை நமக்குள்ளே உருவாக்குகிறது. நாளுக்கு நாள் இது அதிகரித்து நம்மை செயலிழக்க செய்வதாய் உள்ளது. இதுதான் இந்த சோகத்தின் மதிப்பீடு. அடுத்தபடியாக அன்பு. இந்த அன்பு மற்றவர்கள் மீது பாசம் வைப்பது. பெற்றோர் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர் மீது பாசம் வைத்து பிள்ளைகளுக்கு பிடித்தமான காரியங்களை செய்து கொடுப்பது. என்னுடைய மகளுக்கு இது பிடிக்கும், என்னுடைய மகனுக்கு இது பிடிக்கும், இந்த சமையல் பிடிக்கும், அந்த சமையல் பிடிக்கும். இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. விசேஷமாக அவர்களுடைய பிறந்த நாட்களிலே பரிசுகள் வழங்குவது, அவர்களுக்கு பிரியமான பதார்த்தங்களை செய்து கொடுப்பது கூட அந்த அன்பின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. அடுத்தபடியாக சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்பப்பொழுதெல்லாம் ஏற்படுகிறதோ விரும்பப்பட்டது கிடைக்கும் பொழுது ஏற்படுகிறது. உதாரணமாக ஒரு வேலை கிடைக்கும் பொழுது, வீடு வாங்கும் பொழுது, கார் வாங்கும் பொழுது அந்த சந்தோஷம் வெளிப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பரிவிரக்கம். மற்றவர்கள் துன்பத்தில் தான் பங்கு பெறுவது. இதற்கு உதாரணமாக நாம் கூற வேண்டுமானால், வயதானவர்கள், அடிபட்டு கிடப்பவர்கள், இவர்களை நாம் காணும் பொழுது அவர்கள் மேல் பரிவிறக்கப்பட்டு, எம்பத்தின்னு நம்ம சொல்லுவோம், அவங்களுடைய நிலையிலேயே நம்ம யோசித்து அவர்களுக்கு உதவி செய்வது இந்த உணர்ச்சியான பரிவிறக்கத்தின் ஒரு மதிப்பீடாகும். ஆக இந்த உணர்ச்சிகள் அதனுடைய மதிப்பீடுகளை கூட நாம் இப்பொழுது பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த உணர்ச்சியின் வகைகள் 8 வகை என்று பிளட்சிக் பிரிக்கின்றார். அவை 8 வகையாக இப்படிப்பட்ட உணர்ச்சிகள், அனைத்து உணர்ச்சிகளும் இந்த 8 வகைக்குள் அடங்கும் என்று கூறுகிறார். இதில் பயம். பயம் என்பது இது உணர்ச்சியின் முதல் தரமான செயலாகும். இந்த பயம். இரண்டாவது திகைப்பு. திகைப்பு சில சமயங்களில் மேடையில் நிற்கும் பொழுது செய்வதறியாது திகைப்பது. சில வேளைகளிலே நாம் விபத்தில் சிக்கும் பொழுது செய்வதறியாது திகைப்பது. அடுத்தபடியாக சோகம். சோகம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. வெறுப்புணர்ச்சி. சிலர் மீது வெறுப்புணர்ச்சி நமக்கு ஏற்படுகிறது. நமக்கு பிடிக்காத செயல்களை சிலர் அடிக்கடி செய்யும் பொழுது நமக்கு வெறுப்புணர்ச்சி ஏற்படுகிறது. கோபம். அதற்கு அடுத்தபடியாக எதிர்பார்ப்பு. நாம் சிலரிடம் சில காரியங்களை எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு நமக்கு நேர்மறை கொடுத்தால் அது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதே சமயம் எதிர்மறை கொடுத்தால் நமக்கு கோபம் ஏற்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக மகிழ்ச்சி, நம்பிக்கை. இந்த 8 முக்கியமான இந்த குணங்கள், இந்த உணர்ச்சியினுடைய தன்மைகள், இவைக்குள்ளே அனைத்து உணர்ச்சிகளும் அடங்கும் என்று பிளட்சிக் அவர்கள் கூறுகிறார். உணர்ச்சி, சிந்தை மற்றும் நடத்தை, இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாய் உள்ளது. இந்த உணர்ச்சி, சிந்தை மற்றும் நடத்தை. உணர்ச்சி என்பது சிந்தையை அடிப்படையாக கொண்டு காணப்படுகிறது. இந்த சிந்தை நடத்தைக்கு வேரூன்றுகிறது. இந்த நடத்தை மீண்டுமாக உணர்ச்சியை தூண்டுகிறது. சிந்தனை நாம் அடிக்கடி எதை பண்ணுகிறோமோ அதை உணர்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்துகிறோம். இந்த உணர்ச்சியின் வாயிலாக நாம் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு செயலும் நம்முடைய நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆக இந்த மூன்றுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்று நாம் பார்க்கிறோம். இவை மூன்றும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. நல்ல உணர்ச்சி நல்ல சிந்தனைகளை வளர்க்கும். நல்ல சிந்தனை நல்ல நடத்தையை ஒருவருக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். உணர்வுசார் நுண்ணறிவின் கருத்து, வரலாற்று வளர்ச்சி மற்றும் அதன் கூறுகளை இந்த 2வது அலகில் பார்ப்போம். இது என்னவென்றால் உணர்வுசார் நுண்ணறிவின் கருத்து. நாம் ஏற்கனவே முதல் அலகில் பார்த்தபடி உணர்ச்சி என்பதன் கருத்து. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது உணர்வுசார் நுண்ணறிவின் கருத்து, இதனுடைய வரலாற்று வளர்ச்சி மற்றும் அதன் கூறுகள். இதை நாம் காணும் பொழுது உணர்வுசார் நுண்ணறிவு பகுத்தறிவையும் கடந்து நம்முடைய மூளையில் நவீன நரம்பு மண்டல அறிவியலின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் உணர்வுசார் நுண்ணறிவினை பயன்படுத்தி போட்டி நிறைந்த இந்த உலகில் காணப்படும் கருத்து வேறுபாடு, தெளிவற்ற சமூக உண்மை, எதிர்பாராத மாற்றம், சமூக சிக்கல்கள், எண்ணச் சீர்குலைவு போன்றவற்றை சமாளிக்க முடியும். நுண்ணறிவு ஈவு எப்படி கல்வியிலும் தொழிலிலும் முக்கியமான பங்கு வகிக்கிறதோ அதுபோல உணர்வுசார் நுண்ணறிவு என்பது இன்னும் வளர்ச்சி ஆராய்ச்சி நிலையில் உள்ளது. இன்றைய நவீன உலகில் உணர்வுசார் நுண்ணறிவு என்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த உணர்வுசார் நுண்ணறிவை பயன்படுத்தி இப்பொழுது உள்ள நவீன உலகில்
நாம் எங்கெங்கு எப்படி செயல்பட வேண்டும், எதை நாம் யாரிடம் கூற வேண்டும், எதை கூறாமல் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் எப்படி செயல்பட வேண்டும், அந்த இடத்தில் எப்படி செயல்பட வேண்டும், இன்னும் நம் செயல்பாடுகளையும் நாம் சுருக்கிக் கொள்ளவும், நாம் வெளிப்படுத்தவும், அதுபோல இந்த உலகிலே போட்டி நிறைந்த உலகிலே நாம் எவ்வாறு சர்வை பண்ணுவது என்பதை கூட நாம் இந்த நுண்ணறிவு ஈவு போன்று இந்த உணர்வுசார் நுண்ணறிவில் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக சிறு குழந்தைகள் இந்த காலத்திலே செல்போன் மற்ற எல்லா டிவைஸையும் பார்த்து அவர்கள் ஒரு வழியாக டிப்ரெஷனுக்குள்ள போறதை நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான டிப்ரெஷனுக்குள்ள அவங்க போகும் பொழுது அதனை சீர்படுத்துவது என்பது பெற்றோர்களுக்கு முடியாத ஒன்றாக கருதப்படுகிறது. ஆக எவ்வளவுதான் அந்த நுண்ணறிவு ஈவு ஒருவருக்குள் இருந்தாலும் அவர் ஜெயிக்கவே முடியாது. உணர்வுசார் நுண்ணறிவில் அவர் அதிகமான நாட்டமும் அதை எப்படி பேலன்ஸ்டா கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணமும் இருந்தா தான் அவர்கள் இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியும், எதையாவது சாதிக்க முடியும். நுண்ணறிவு ஈவு எப்படி இருந்தாலும் உணர்வுசார் நுண்ணறிவு என்பதும் மிகவும் முக்கியமாக ஒன்றாக இந்த போட்டி நிறைந்த உலகிலே கருதப்படுகிறது. உணர்வுசார் நுண்ணறிவின் கருத்து. நாம் இப்பொழுது உணர்வுசார் நுண்ணறிவு என்றால் என்ன, அதனுடைய கருத்தினை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். உணர்வுசார் நுண்ணறிவினை பிரித்து பார்த்தால் இதில் முதலில் வருவது உணர்ச்சி. இது நுண்ணறிவின் அடிப்படையில் கையாளப்படும் போது அது மிகவும் பயனுள்ளதாக அமையும். உணர்ச்சி என்பது நாம் எந்த இடத்திலே நம்முடைய எந்த உணர்ச்சியை நாம் வெளிப்படுத்துகிறோம், எந்த இடத்திலே எந்த உணர்ச்சியை நாம் கட்டுப்படுத்துகிறோம், யாரிடம் இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும், யாரிடம் இந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது, எந்த இடத்திலே நாம் எந்த உணர்ச்சியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் அடிப்படையிலே நாம் மிகவும் கவனத்துடன் இந்த உணர்ச்சியினை நுண்ணறிவின் அடிப்படையிலே கையாளும் பொழுது அது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த உணர்ச்சி உணர்வுசார் நுண்ணறிவோடு ஒத்துள்ளது என்பதற்கான சில அடிப்படை கோட்பாடுகளை நாம் காணலாம். இந்த உணர்ச்சியும் உணர்வுசார் நுண்ணறிவும் சேர்ந்து நமக்கு அநேக நன்மைகளை கொடுக்கிறது. இந்த உணர்ச்சி முற்றிலுமாக உணர்வுசார் நுண்ணறிவோடு சாராவிட்டால் இது எப்பொழுதுமே நம்முடைய தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று நாம் பார்க்கிறோம். இதற்கு முக்கியமாக முதலாவது நாம் இந்த கோட்பாட்டில் பார்க்க போவது, அன்றாட வாழ்வில் பல பயனுள்ள தகவல்களாக உணர்ச்சி அமைந்துள்ளது. நாம் அன்றாட காலையில் எழுந்ததிலிருந்து இரவில் நாம் படுக்கைக்கு செல்லும் வரை அநேகரை காண்கிறோம், அநேக சம்பவங்களை பார்க்கிறோம், அநேகர் நமக்கு உதவி செய்கிறார்கள், அநேகருக்கு நாம் உதவி செய்கிறோம், அநேக விஷயங்களில் நம்முடைய உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது, அநேக விஷயங்களை நாம் மற்றவர்களிடம் கற்றுக்கொள்கிறோம், நம்மிடத்திலிருந்து அநேக விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக நாம் இருக்கும் பொழுது இது ஒவ்வொருவருக்கொருவர் பேலன்ஸ்டா இருக்கும் பொழுது நமக்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கிறது. இதுதான் முதலாவது இதனுடைய கோட்பாடாகும். இந்த உணர்ச்சி இந்த நுண்ணறிவின் அடிப்படையிலே எப்படி அமைந்துள்ளது என்பதை நாம் இந்த முதல் கோட்பாட்டில் நாம் பார்க்கலாம். இதற்கு உதாரணமாக காலையில் எழுந்தவுடன் நாம் மிகவும் சந்தோஷத்தோடு நாம் காணப்படும் பொழுது அந்த நாள் முழுவதுமாக நமக்கு அது ஒரு சில பயனுள்ள நாளாக கருதப்படுகிறது. பயனுள்ள அநேக வேலைகளை நாம் செய்கிறோம், அநேகருக்கு உதவி செய்கிறோம், அநேக இடங்களிலே நம்மை நாம் வெளிப்படுத்துகிறோம், அநேகருக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நேர்மறையான எண்ணத்தை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நேர்மறையான எண்ணம் என்பதற்கும் அந்த எதிர்மறையான எண்ணம் என்பதற்கும் ஒரு சிறு உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஒரு நேர்மறையாளர் மற்றும் ஒரு எதிர்மறையாளர் இருவர் இருக்கிறார்கள். அந்த இருவர் கையிலும் ஒரு குவளை கொடுக்கப்படுகிறது. அந்த குவளையிலே பாதி அளவு நீர் நிரம்பி இருக்கிறது. அதிலே அந்த நேர்மறையாளரிடம் கேட்கிறார்கள், இந்த குவளையிலே நீங்கள் என்ன காண்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த நேர்மறையாளரின் பதில் என்னவென்றால், அவர் கூறுகிறார், இந்த குவளையில் நீர் பாதி அளவு நிரம்பி இருக்கிறது என்று கூறுகிறார். அதே சமயத்திலே அந்த எதிர்மறையாளரிடம் கேட்கிறார்கள், நீங்கள் இந்த குவளையில் என்ன காண்கிறீர்கள் என்று. அந்த எதிர்மறையாளர் கூறுகிறார், இந்த குவளையிலே பாதி வெற்றிடம் உள்ளது என்று. இது போலவே பயனுள்ள வகையிலே நாம் இந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். அப்படி கட்டுப்படுத்தும் பொழுது
பயனுள்ள வாய்ப்பாக நமக்கு அநேக விஷயங்களிலே நமக்கு வெற்றி தருகிறதாக பார்க்கிறோம். இரண்டாவதாக, தீர்மானம் எடுப்பதற்கு உணர்ச்சி உதவுகிறது. நாம் அநேக காரியங்களை உணர்ச்சியின் அடிப்படையிலே தீர்மானம் எடுக்கிறோம். இதற்கு உதாரணமாக, ஒருவர் அடுத்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வீடு வாங்கினாரு அப்படின்றதற்காக அவர் உணர்ச்சியால் உந்தப்பட்டு அவரும் ஒரு வீடு வாங்குகிறார், அதற்கு லோன் போடுகிறார், அதற்குரிய அனைத்து காரியமும் செய்கிறார். ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வீடு வாங்குவதற்கு அவர் ஒரு அரசு வேலையில் இருக்கிறார், இவர் அரசு வேலையில் இல்லாமல் இருக்கிறார். இப்படியாக இருக்கும் பொழுது அது பணம் கட்ட முடியாமல் அவரும் மிகவும் தவிக்கிறார். அந்த பொழுது நான் கடனில் இருக்கிறேனே என்று அவர் தன்னுடைய உணர்ச்சியை அவர் என்ன சொல்லுகிறார், ஏன் இந்த உணர்ச்சி எனக்குள்ளாக வந்தது அப்படின்னு மட்டுப்படுத்த தெரியாமல் இருக்கிறார். இப்படியாக அந்த தீர்மானம் எடுப்பதற்கு கூட உணர்ச்சி உதவுகிறது. நம்மிடத்திலே எவ்வளவு பணம் இருக்கிறது, நம்மிடத்திலே என்ன இருக்கிறது, எப்படி இதனை நாம் கையாள்வோம் என்று அந்த தீர்மானம் எடுப்பதற்கும் உணர்ச்சி உதவுகிறது. இந்த உணர்ச்சிக்கு உடனடியாக கட்டுப்பட்டு எதிர்மறையான தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அது எதிர்மறையாக நமக்கு செல்லுகிறது. அதே சமயம் நேர்மறையாக இருக்கும் பொழுது நேர்மறையான காரியங்கள் நமக்கு வாய்க்கிறது. மூன்றாவதாக இதனுடைய கோட்பாடு, இந்த நுண்ணறிவு உணர்ச்சியின் அளவை குறைக்கும் பொழுது அது மிகவும் பயனுள்ள வகையில் மூளையின் ஆற்றலை வெளிப்படுத்தும். அப்பொழுதுதான் நம் மூளை சில ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை தருவதாக உள்ளது. இந்த உணர்ச்சி அளவிற்கு நாம் இடம் கொடுத்தால் உணர்ச்சி கடந்து போய்கொண்டே இருக்கும். அது மிகவும் ஆபத்தானது. ஆனால் அதே அளவு அந்த உணர்ச்சி நுண்ணறிவை சார்ந்து அது நம்முடைய மூளைக்கு அது செல்லும் பொழுது அந்த மூளை மிகவும் பயனுள்ள வகையில் அதனுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி மிகவும் அது வெற்றியை தரும் ஒரு உணர்ச்சியாக மாறுகிறது. ஆக இந்த உணர்ச்சியின் அளவை நாம் குறைத்து பயனுள்ள வகையிலே அது நுண்ணறிவை சார்ந்து நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, எதிரில் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட நடிகராக இருக்கிறார்கள் என்று கணிக்க முடியும். இந்த உணர்ச்சி நுண்ணறிவை சார்ந்து இருக்கும் பொழுது உணர்வுசார் நுண்ணறிவு நாம் எதிரில் இருப்பவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், நம்மிடத்தில் எப்படி பழகுகிறார்கள் என்று கூட நாம் காண்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் என்று நாம் காண்கிறோம். அடுத்ததாக, இந்த உணர்வுசார் நுண்ணறிவின் வரையறை. உணர்வுசார் நுண்ணறிவு என்பது முதலாவது நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு உணர்வுகளை அறிந்து அதற்கு ஏற்ப நம் உணர்வுகளை கையாளவும் மற்றும் நம்மை நாமே ஊக்குவிக்கும் செயலாக நம்முடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு தரும் ஒன்றாகவும் உள்ளது. முதலாவது இதில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய உணர்வுகள் என்ன என்று நாம் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் மற்றவர்களுடைய உணர்வு என்ன என்பதை நாம் நம்முடைய உணர்வு மூலமாக புரிந்து அதற்கு ஏற்றபடி அந்த உணர்வுகளை கையாளவும் வேண்டும். இது நம்மை நாமே ஊக்குவிக்கவும் மற்றவர்களுக்கும் ஊக்கம் தருவதாகவும் உள்ளது என்று கூட நாம் இப்பொழுது நாம் காணலாம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, எது உணர்வு சார் நுண்ணறிவு? நாம் உணர்வுகளை பற்றி பார்த்தோம், உணர்ச்சியை பார்த்தோம், நுண்ணறிவை பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது எது உணர்வு சார் நுண்ணறிவு. நம்மை குறித்து எச்சரிக்கை உணர்ச்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது. முதலாவது, நாம் யார், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யக்கூடாது, நாம் எந்த இடத்திலே எப்படி உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறோம், கோபமாக இருக்கிறோமா, மகிழ்ச்சியாக சோகமாக இருக்கிறோமா, அன்புடன் இருக்கிறோமா என்ற உணர்ச்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது. சில சமயங்களில் சில சோகமான நிகழ்வுகளில் சிறு குழந்தைகள் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும். சிறு குழந்தைகள் என்ற பொழுது அவைகளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அது வளரும் பொழுது அது எப்படி தன்னுடைய உணர்ச்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது என்று அது படித்து அதன்படி செயல்படுகிறது. சமூக விழிப்புணர்வு, மற்றவர்களுடன் உணர்வுசார் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல். இந்த சமூக விழிப்புணர்வு என்பது நாம் அநேக முறை குழுவாக சேர்ந்து விழிப்புணர்வு நாடகம், விழிப்புணர்வு நடனம் போன்ற விஷயங்களில் ஈடுபடுகிறோம். இது ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு காரியமாக அமைகிறது. இந்த சமூக விழிப்புணர்வு என்பது மக்களுக்கு தேவையான சில நல்ல செய்திகளை கொண்டு செல்லுகிறது. தனிப்பட்ட ஒரு மனிதன் தான் அதில் உந்தப்பட்டு அதை குழுவாக அதற்கு எடுத்து கூறி அந்த குழுக்களையும் தயாரித்து அந்த குழு மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி விழிப்புணர்வு அற்ற இடங்களுக்கு சென்று அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலமாக பயன்பெறுவது.
இதற்கு உதாரணமாக கல்வியில் விழிப்புணர்வு. அநேக கிராம பகுதியிலே கல்வியை பற்றிய விழிப்புணர்வு இல்லாது இருக்கும் சமயத்திலே இந்த கல்வியை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணமாக சில இளைஞர்கள் சேர்ந்து விழிப்புணர்வு நாடகம் ஒன்றை நடத்தி அதன் மூலமாக அநேக வயதானவர் கூட கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக செய்தார்கள். இது மிகவும் சிறந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இதுபோல சமூக விழிப்புணர்வு ஒரு தனி மனிதன் உந்தப்பட்டு செயல்படும் செயல் இதற்கு வெற்றியை தருகிறது. இந்த உணர்வுசார் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் அறிவியல் களம் சார்ந்த படிப்பு, அறிவியல் ஆராய்ச்சி களம் அநேக விஷயங்களில். இதற்கு உதாரணமாக நாம் காண வேண்டும் என்றால் கொரோனா. இந்த கொரோனா சமயத்தில் அநேகர் விழிப்புணர்வு நாடகங்கள், விழிப்புணர்வு செய்திகள், குறுஞ்செய்திகள் என்ற அநேகருக்கு அவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எப்படி இருக்க வேண்டும், எப்படியாக தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்கணும், எல்லா விஷயத்தையும் அவர்களிடத்துல கையாண்டு அவர்கள் அநேகர் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த சமூக விழிப்புணர்வின் மூலம் அநேக மக்கள் நன்மை பெற்றார்கள். வரும் நோய்களுக்கு தங்களை காப்பாற்றவும் கூட அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது மிகவும் முக்கியமான சமூக விழிப்புணர்வை மற்றவர்களுடன் உணர்வுசார் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுதல் மூலம் மற்றும் அறிவியல் களம் சார்ந்த படிப்பு இதற்கு அநேகமாக உதவி செய்கிறதை நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக உணர்வுசார் நுண்ணறிவில் இருக்கக்கூடாதவை யாவை என்று இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த உணர்வுசார் நுண்ணறிவில் இருக்க வேண்டிய காரியங்களை நாம் அப்பொழுது பார்த்தோம். இப்பொழுது உணர்வுசார் நுண்ணறிவில் இருக்கக்கூடாதவை யாவை? உணர்ச்சியை மட்டுப்படுத்துவது, தீர்மானம் கொண்டு வருவதில் உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பது, நிரந்தரமாக உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பது. தீர்மானம் கொண்டு வருவதில் நாம் நிரந்தரமாக உணர்ச்சிக்கு மாத்திரம் இடம் கொடுக்க கூடாது, நம்முடைய உணர்வுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். இந்த உணர்ச்சி நுண்ணறிவை சார்ந்து மாத்திரம் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்தாகும். அதற்கு மாறாக உணர்ச்சியை மட்டும் அடிப்படையாக கொண்டு நாம் தீர்மானத்தை எடுத்தால் நம்முடைய தீர்மானம் எப்பொழுதும் தோல்வியில் முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அறிவு மற்றும் கல்வி சார்ந்த நுண்ணறிவில் உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பது, அதை கொண்டு விலகுவது. அடுத்தபடியாக வெற்றியான வாழ்க்கைக்கு முன் உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பது. இவை எல்லாமே நாம் விளக்க வேண்டிய காரியமாக கருதப்படுகிறது. முதலாவது, நமக்குள்ள உணர்ச்சியை மட்டுப்படுத்தி அதை வெளியே கொண்டு வராமல் செய்வது. அடுத்ததாக, தீர்மானம் கொண்டு வருவதில் உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பது, நிரந்தரமாகவே உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பது. அறிவு மற்றும் கல்வி சார்ந்த நுண்ணறிவில் உணர்ச்சிக்கு இடம் கொடுப்பது. அறிவுபூர்வமான சில விஷயங்களை நுண்ணறிவின் மூலமாக அந்த உணர்ச்சியை மட்டுப்படுத்தி அவற்றை நாம் கையாள்வதை பொறுத்து உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக இறுதியாக வெற்றியான வாழ்க்கைக்கு முன் நாம் உணர்ச்சிக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்கவே கூடாது. வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக நம்முடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தலாம். ஆனால் உணர்ச்சிக்கு முதலாவது இடம் கொடுத்தால் அந்த வாழ்க்கை தோல்வியான வாழ்க்கையாக மாறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக உணர்ச்சி நுண்ணறிவின் கூறுகள். இந்த உணர்ச்சி நுண்ணறிவின் கூறுகளாக நாம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் EI என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவது பெர்சீவிங் எமோஷன். இந்த உணர்ச்சிகளை உணர்தல். எந்தெந்த உணர்ச்சிகள் எப்படி என்று நாம் முதலாவது உணர வேண்டும். உணர்வு என்பது நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் வெளியே காண்பிக்க முடியாமல் உள்ளத்திலே உள்ள உணர்வு. இவற்றை நாம் உணர்ந்து வெளிப்படுத்தும் வண்ணமாக உணர்ச்சிகளை மாத்திரம் நாம் கையாளுகிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் உணர்ச்சிகளை நாம் பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம். இந்த எமோஷன்ஸை நாம் வெளிப்படுத்துவதற்கு உணர்வு மிகவும் எப்படிப்பட்டதான உணர்ச்சி என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதமாக உணர்ச்சி உள்ளது, இந்த விதமாக உணர்ச்சி உள்ளது, இதனுடைய தன்மை என்ன, இதற்கு முன் நாம் நிற்கலாமா கூடாதா, இதை நாம் செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை செய்வதனால் ஏற்படும் விளைவு என்ன, இதை செய்யாமல் இருப்பதனால் ஏற்படும் விளைவு என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு தான் இந்த உணர்வுசார் நுண்ணறிவு பயன்படுகிறது. அடுத்தபடியாக உணர்ச்சிகளை நிர்வகித்தல். அந்தந்த இடத்துல எந்தெந்த உணர்ச்சிகளை மட்டுப்படுத்த வேண்டும், எந்தெந்த இடத்துல எந்தெந்த உணர்ச்சிகளை நாம் வளர்க்க வேண்டும், எப்படிப்பட்டதான உணர்வுகள் இந்த உணர்ச்சிகளை நல்ல விதத்திலே நமக்கு நடத்தக்கூடியது என்பதை நாம் இந்த உணர்ச்சிகளை நிர்வகித்தல் மூலமாக நாம் இவற்றை மட்டுப்படுத்தலாம். அடுத்து கடைசியாக உணர்ச்சிகளை பயன்படுத்துதல். இந்த உணர்ச்சிகளை வைத்து இதை ஆக்கப்பூர்வமாக நாம் பயன்படுத்தும் பொழுது, சில விழிப்புணர்வு காரியங்களை நாம் செய்யும் பொழுது
கல்வியிலே உயரும் பொழுது, அது போலவே தொழில் சம்பந்தப்பட்ட காரியங்களில் சில நல்ல உணர்ச்சிகளை நாம் பின்பற்றதன் மூலமாக, சிலருடைய ரோல் மாடலை நாம் பின்பற்றி அந்த உணர்ச்சிகள் மூலமாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு இது மிகுந்த நன்மையை கொடுப்பதாய் உள்ளது என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, நுண்ணறிவு எண்ணிற்கும் உணர்ச்சி மேற்கோளுக்கும் உள்ள ஒற்றுமை. நுண்ணறிவு எண் என்பது நுண்ணறிவு ஈவு. இது அறிவு சார்ந்த ஒன்று. இது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று. இதிலே நுண்ணறிவு ஈவு அதிகமாக இருந்தாலும் கூட இந்த உணர்ச்சி சார் நுண்ணறிவு குறைவாக இருந்தால் அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த ஐக்யூவிற்கும் ஈக்யூவிற்கும், நுண்ணறிவு எண்ணிற்கும் உணர்ச்சி சார் மேற்கோளுக்கும் உள்ள ஒற்றுமையை நாம் பார்க்கலாம். இரண்டுமே முதலாவது நுண்ணறிவு சார்ந்தது. இதுவும் நுண்ணறிவு சார்ந்தது, அதுவும் நுண்ணறிவு சார்ந்தது. இரண்டாவதாக, இரண்டுமே அளவுகளை கொண்டுள்ளது. ஒருவருக்கு நுண்ணறிவு ஈவு அதிகமாக இருந்தாலும் இந்த உணர்வுசார் நுண்ணறிவு இந்த அளவு குறைவாக இருந்தால் அவரால் இந்த உலகிலே ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர் நுண்ணறிவு ஈவு அதிகம் வைத்திருந்தாலும் உணர்வுசார் நுண்ணறிவு அவருக்கு ஈக்யூ இருக்கும் பொழுது அவர் அதில் வெற்றி பெறுகிறார் என்று பார்ப்போம். இரண்டுமே அளவுகளை கொண்டுள்ளது. இதுவும் அளவை நுண்ணறிவு அறிவின் அடிப்படையிலே நம்மளுடைய வயது, நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்து உள்ளது. இரண்டாவது, அந்த உணர்ச்சியை எந்த விதத்திலே நுண்ணறிவோடு நாம் கட்டுப்படுத்த பழகி இருக்கிறோம், எந்த இடத்துல பேலன்ஸ்டா போகணும், எந்த இடத்துல அதை கையாளும் முறையை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அது நுண்ணறிவு ஈவாக கருதப்படுகிறது. இந்த நுண்ணறிவு ஈவும் இந்த அறிவுசார் நுண்ணறிவினுடைய அளவும் இது மாறுபட்டது. நுண்ணறிவு ஈவு அதிகமாக இருந்தும் இந்த அறிவுசார் நுண்ணறிவின் அளவு குறைவாக இருந்தால் அவரால் எப்பொழுதுமே வெற்றி காண முடியாது என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க போவது இந்த நுண்ணறிவினுடைய இந்த உணர்வுசார் நுண்ணறிவினுடைய நன்மைகளை நாம் காணலாம். இந்த உணர்வுசார் நுண்ணறிவின் இந்த நன்மைகளை நாம் காணும் பொழுது இதில் முதலாவது பச்சதாபத்தை செயல்படுத்துகிறது. ஒருவர் மீது பரிவு, ஒருவர் மீது இரக்கம், இப்படிப்பட்டதான காரியங்களை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. இப்பொழுது நாம் பார்க்க போவது, ஒருவர் விபத்தில் அடிபட்டு கிடைக்கிறார். அப்பொழுது ஒருவர் கடந்து செல்கிறார், மற்றவரும் அவரை பார்த்து கடந்து செல்கிறார். ஆனால் மூன்றாவதாக ஒரு நபர் அவரை பார்த்து கடந்து செல்லும்போது, ஐயோ இவர் அடிபட்டு கிடக்கிறாரே, என்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்று உடனடியாக அவர் அந்த இடத்துல இறங்கி அவரை எடுத்து அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அந்த இடத்துல சேர்த்து அவருக்கான உதவிகளை செய்கிறார். இதுதான் அந்த பச்சதாபத்தை செயல்படுத்துகிறதாக இருக்கிறது. இதுதான் இந்த உணர்வுசார் நுண்ணறிவினுடைய பயனாக கருதப்படுகிறது. இது போல இந்த சிறு குழந்தைகள் பசியால் தவிக்கும் பொழுது அந்த பெரியவர்கள் அந்த சிறு குழந்தைகளுக்கு உடனடியாக அந்த பசியை அமர்த்துவதும் இந்த பச்சதாபத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிற அனாதைகள், சிலர் அனாதை ஆசிரமத்திற்கு சில காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் மேல் இறக்கப்பட்டு, வயதானவர்கள் மேல் இறக்கப்பட்டு, சிலர் கண்ணு தெரியாதவங்க ரோட்ல நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்து உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல விடுவாங்க. சிலர் மிகுந்த வியாதியோட, வலியோட, வேதனையோட இருக்கும்போது எதையாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டு வரும்போது செய்கிறது. இது எல்லாமே இந்த உணர்வுசார் நுண்ணறிவில் இந்த பச்சதாபத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. இதை செயலில் அவர்கள் காட்டுகிறார்கள். இரண்டாவதாக, அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். முதலாவது தன்னை பற்றி அறிந்து கொள்ள. இந்த உணர்வுசார் நுண்ணறிவு என்பது முதலாவது நான் யார், நான் என்ன செய்ய வேண்டும், என்னால் என்ன செய்ய முடியும் என்று முதலாவது தன்னை பற்றி அறிந்து கொள்ள, தன்னை பற்றி புரிந்து கொள்ள, அதோடு கூட மற்றவர்கள் தனக்கு அடுத்தபடியாக இருக்கும் தாய் தகப்பன்மார், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய தெருவில் வசிப்பவர்கள், தன்னுடைய இடத்தில் இருப்பவர்கள், தன்னுடைய வகுப்பறையில் இருப்பவர்கள், தன்னுடைய நாட்டில் இருப்ப மக்கள், அதே போல தான் சந்திக்கும் நபர்கள், அவர்களை பற்றியும் புரிந்து கொள்வது. முதலாவது தன்னை பற்றி புரிந்து கொள்வது, இரண்டாவதாக மற்றவர்களை பற்றி புரிந்து கொள்வது. இந்த இரண்டுமே இந்த EIனுடைய நன்மையாக கருதப்படுகிறது. இப்படி புரிந்தால்தான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அது ஒரு வெற்றியை தரக்கூடிய செயலாக இருக்கும். அடுத்தவர்களை பற்றி புரிந்து கொள்ளாத வகையில் நாம் சில செயல்களை செய்து தவறு விடுகிறோம். அப்படி தவறும் பொழுது அந்த இடத்துல தவறு நடந்து நமக்கு வெட்கம் உண்டாகிறது. இந்த வெட்கம் நம்ம மறைத்து கொள்வதற்கு முயல்கிறது.
அதுபோல 3வதாக நாம் பார்க்கும் பொழுது, சிறப்பையும் வெற்றியையும் நாம் தொடர வேண்டும். இந்த உணர்வு நமக்கு சிறப்பையும் வெற்றியும் தரும். இந்த உணர்வுசார் நுண்ணறிவில் இறுதியாக நாம் பார்க்க போவது, இந்த உணர்வுசார் நுண்ணறிவு நமக்கு எப்படி சிறப்பை தருகிறது? இதற்கு உதாரணமாக சில சமயங்களில் பயம் என்ற உணர்வு. அந்த உணர்விற்கு நாம் பயந்து அதிலிருந்து தப்பிக்க முயல்கிறோம். அப்படி நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். அந்த உணர்வை நாம் கட்டுப்படுத்தி, அந்த இடத்திலே நாம் பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். சிலர் பார்த்தால் அவர்களுக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். அது ஒரு மேடையில நின்றவுடன் அவர்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயத்தை மாற்றி தெளிவான காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது, அது அவர்களுக்கு சிறப்பையும் வெற்றியையும் தரும். அதுபோல வாழ்க்கையிலே சில விஷயங்களிலே சிலர் பயப்படுவார்கள். சில குழந்தைகள் எப்பொழுதுமே பயந்து கத்திக் கொண்டிருப்பார்கள். அப்படி கத்தும் பொழுது, அவர்களுடைய உணர்ச்சியை அடக்க அந்த பெரியவர்கள் எடுக்கும் முயற்சிகள் பல பல. இப்படியாக அந்த பயம் என்ற அந்த குறிப்பிட்ட ஒரு உணர்ச்சியை அடக்கும் பொழுது, அது அது தன்னம்பிக்கை, தைரியம் ஆகிய பாசிட்டிவான ஒரு உணர்ச்சிகளை தருகிறது. அதேபோல் தன்னை யார், எப்படி, எங்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும், எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், எந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும், புரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்படியாக நாம் நம்மையும், நம்மை சார்ந்த மற்றவர்களையும் குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அது நமக்கு வெற்றியை தருவதாக உள்ளது. அவர்களுடைய கோணத்திலிருந்து நாம் அவர்களை பார்க்க வேண்டும். இது சில வேளைகளிலே தனக்கு தான் இது பிடிக்கும், தான் செய்வதை மற்றவர்கள் செய்ய வேண்டும், எனக்கு இது பிடிக்கும் அதனால நீங்களும் அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சில உணர்வுகளை தூண்டும் வண்ணமாக இருக்கும் பொழுது, அது அவர்களுக்கு எப்பொழுதுமே தோல்வியை கொண்டு வருவதாக உள்ளது. ஆக இந்த உணர்வுசார் நுண்ணறிவு அநேக நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது. வெறும் நுண்ணறிவு ஈவு மட்டும் இருந்தால் போதாது. இந்த நுண்ணறிவு ஈவை வைத்து அவர்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ளுகிறார்கள், அநேக விஷயங்களில் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த தவறியவர்கள் எவ்வளவுதான் நுண்ணறிவு ஈவு வைத்திருந்தாலும் அவர்கள் மிகுந்த வருத்தத்திற்குள்ளாக செல்லுகிறார்கள். தான் நினைக்கும் எதையுமே சாதிக்க முடியாது, இந்த உலகத்திலே எதையுமே அவர்கள் சாதிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். தனிமையில் வாட்டப்படுகிறார்கள். மற்றவர்கள் அவர்களோடு உள்ள தொடர்பை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். மற்றவர்கள் இப்படிப்பட்டதான உணர்ச்சியான காரியங்கள் உள்ள அந்த நபர்களை யாருமே அவர்களை கவனிப்பது கிடையாது. அவர்களை எப்பொழுதுமே ஒதுக்கி விடுகிறார்கள். ஆக இந்த இடத்திலே நாம் நுண்ணறிவு, உணர்வுசார் நுண்ணறிவின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த பாடத்தினுடைய இதிலே நாம் பார்க்கும் பொழுது முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம். முதலாவது உணர்வு என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம். அதுபோல ஐம்புலன்கள், இந்த ஐம்புலன்களின் விஷயத்திலே நாம் பார்க்கும் பொழுது, கண், இந்த ஒளி, இந்த ஒளி நமக்கு தேவையா இருக்கிறது. இல்லை என்றால் அதுவும் நம்மை டிஸ்டர்ப் பண்ணி அதுவும் ஒரு இரிட்டேஷனுக்குள்ள நம்ம கொண்டு போயிரும் நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கண் காண்ற பிரச்சனைகள், அதிக ஒளியை நாம் பார்க்க முடியாது, சூரிய ஒளியை. ஆக இந்த கண்ணின் மூலமாக கூட சில விஷயங்களிலே நாம் எரிச்சல் பதார்த்தங்களை நாம் விளக்குகிறோம். சில பதார்த்தங்களை நமக்கு பிரியமான பதார்த்தங்களாக கூட நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்ப இந்த உடலிலே கடைசியாக நம்ம பார்க்கும்போது வலி, வேதனை, இதன் உச்சகட்டமாக நமக்கு ஒரு சோகம் ஏற்படுகிறது. இந்த வலி வேதனையின் உச்சகட்டமாக நோய்வாய் ஏற்படுகிறது. இந்த நோய்வாய் ஏற்படும் பொழுது இது நமக்கு ஒரு சோகத்தை உண்டு பண்ணி நம்மிடத்திலே சில செயல் இழப்புகளையும் உண்டாக்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப முதலாவது நாம் பார்க்கும்போது இந்த உணர்ச்சி என்றால் என்ன, இந்த உணர்ச்சியினுடைய கருத்துக்கள் என்ன என்று நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த உணர்ச்சியினுடைய பண்புகள் என்ன என்று பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த உணர்ச்சியின் பண்புகளுக்கு ஏற்ப இந்த உணர்ச்சியினுடைய செயல்பாடுகள், என்னென்ன உணர்ச்சி என்னென்ன செயலுக்கு வருகிறது என்று பார்த்தோம். அதுபோல இந்த உணர்ச்சியினுடைய செயல்பாடுகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் என்னென்ன காரியங்கள் என்று நாம் பார்த்தோம். இப்ப இதற்கு உதாரணமாக நாம் பார்க்க போனோம். உணர்வுசார் நுண்ணறிவில் இந்த உணர்ச்சி மாத்திரம் இருந்தால் போதாது, அதற்கு ஏற்றபடி நமக்கு இந்த உணர்வுசார் நுண்ணறிவும் தேவை என்பதை பார்த்தோம். நம்முடைய உணர்ச்சியை எப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது, நம்முடைய உணர்ச்சியை எப்படி ஆக்கப்பூர்வமாக நம்ம செலவழிப்பது, நம்முடைய உணர்ச்சியை நாம் மட்டுப்படுத்துவது எப்போது, நாம் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவது எப்போது, இந்த உணர்ச்சியை எதற்காக நாம் வெளிப்படுத்த வேண்டும், விசேஷமாக நாம் காண வேண்டும் என்றால் இந்த சமூக விழிப்புணர்வு. இந்த சமூக விழிப்புணர்வு என்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசியமானது. அநேக மக்கள் சமூக விழிப்புணர்வு இன்றி இருக்கிறார்கள். அநேகமாக சிலர் பிரயாணம் பண்ணும் பொழுது
அதே சமயங்களில் சில வயதானவர்களை சந்திக்கும் பொழுது, சில நோய்வாய்ப்பட்டவர்களை சந்திக்கும் பொழுது, சில நோய்களை குறித்ததான விழிப்புணர்வு, அது வருமுன் காப்போம் என்ற விழிப்புணர்வு, இந்த சமூக விழிப்புணர்வாகும். இதுவும் உணர்ச்சியின் உச்சகட்டமாக நமக்கு செயல்படுகிறது. இந்த உணர்வுசார் நுண்ணறிவின் மூலமாக இந்த நோய் வந்தால் இதை எப்படி நாம் கையாளுவது, இந்த நோய் வந்தால் இதை எப்படி சமாளிப்பது, இந்த நோய் வராமல் எப்படி தடுப்பது என்பதான காரியங்கள் இந்த உணர்வுசார் நுண்ணறிவின் மூலமாக பெறப்படுகிறது. அதுபோல இன்றைய காலகட்டத்திலே வரக்கூடிய உளவியல் ரீதியான அநேக வியாதிகள், ஸ்கீசோஃப்ரினியா, நிறைய அநேக வியாதிகள் கூட இந்த உணர்ச்சியின் வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். இந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் அநேக சிறு பிள்ளைகள் கூட இதற்கு அடிமையாகி, அநேக சிறு பிள்ளை கூட வியாதியில் ஏற்பட்டு அவர்கள் தனக்கு பிடிக்காத உணவை உண்பது கிடையாது. அப்படி உண்ணாமல் இருக்கும் சமயத்திலே அவர்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுகிறது. அநேக பெற்றோர்கள் அந்த உடல் நலம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவர்களை கொண்டு வரும் பொழுது அந்த டாக்டரிடம் சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். இவன் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்ப அந்த டாக்டர்ஸ் வந்து அந்த குழந்தைகளை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏன்பா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு. எங்க அம்மா எனக்கு பிடித்ததே செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அவர்களுக்கு பிடித்த அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அதுதான் அவங்க கேட்கறாங்க. அப்ப பிடித்ததை அவர்கள் சாப்பிடும் பொழுது அவர்களுடைய உடல் நலத்திலே பாதிப்பு ஏற்படுகிறது. ஆனால் பெற்றோர்கள் அதை சமாளிக்க முடியாமல் அநேக உளவியல் ரீதியான பிரச்சனைக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அந்த உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் பாதிப்புகள் ஏற்பட்டு அவர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்குள் தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களை விட்டு விலகுவதையே அவர்கள் குறியாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதற்கு உச்சகட்டமாக நாம் பார்த்தோம் அந்த அடம் பிடித்தல். அந்த சிறு குழந்தைகள் தான் ஒன்றை கேட்டு, ஒரு பெரிய பொம்மை இருக்கு ஒரு கடையில, அந்த பொம்மையை கேட்டு அந்த சிறு குழந்தை அடம் பிடிக்குது. அந்த பெரிய பொம்மை வேணும்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா அது வேணும்னு கேக்குது. அப்ப அந்த பொம்மையை வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யுது, அந்த பொம்மையை வாங்கின உடனே கீழே விழுந்துருது. அந்த பொம்மையை தூக்க முடியாம கீழே விழுந்து அதனுடைய கால் ஒடிந்து விடுகிறது. இப்படியாக அது தாய் தகப்பன்மார் தன்னுடைய குழந்தைக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தைகளோடு நேரம் செலவழிப்பது, இந்த குழந்தைகளுடைய உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துவது என்று அவர்கள் செய்வதறியாது திகைக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அநேக உளவியல் நிபுணர்களிடம் வந்து அவர்கள் ஆலோசனைகளை பெறுவது வழக்கமாகவே தொடர்கிறது. இந்த காலகட்டத்திலே, நவீன யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குழந்தைகள், நமக்கு அருகில் உள்ள குழந்தைகளை நாம் விழிப்புணர்வோடு நாம் அவர்களை வைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய உணர்ச்சியை மட்டுப்படுத்துவது எப்படி, அவர்களுடைய உணர்ச்சியை எப்படி அவர்கள் எங்கு செலவழிக்க வேண்டும், எங்கு செலவழிக்க கூடாது, எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் அவர்களை கையாள வேண்டும் என்பதை நாம் முதலாவது சிந்திக்க தவறுகிறோம். இப்படிப்பட்டதான ஒரு விழிப்புணர்வுகளை நாம் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மற்ற எல்லா இடங்களிலும் நாம் கொண்டு வரும் பொழுது உண்மையாகவே அந்த குழந்தைகள் அந்த உணர்ச்சிகளுக்கு அடிபணிந்து அந்த உணர்ச்சிகளை கையாளும் விதத்தை அறிந்து அவர்களும் அவர்களுக்கு அருகில் உள்ளவர்களும் கூட அதனால் பயனடைவார்கள் என்று கூட நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் பார்த்தபடி இந்த இடத்துல உணர்ச்சி, அதாவது சில சமயங்களில கூட நாம் அநேக நேரம் ஒரு சில இடங்களில உட்கார்ந்து விட்டு எந்திரிக்கும் பொழுது நம்முடைய கால் மரத்து போகிறது. இது உடலில் காணப்படும் ஒரு இண்டிகேஷன், அதாவது உணர்ச்சி அற்ற நிலைமையில். அதுக்கு அடுத்தபடியாக அந்த ரத்தம் அந்த சீராக ஓடும் பொழுது மீண்டுமாக அது உணர்வுக்குள் கொண்டு வரப்படுகிறது. இப்படியாகத்தான் நமக்கு இந்த உணர்வுசார் நுண்ணறிவும் கூட. சில சமயங்களிலே நாம் சில வேளைகளிலே பயத்திலே, சோகத்திலே, வருத்தத்திலே முங்கி இருக்கும் பொழுது நம்முடைய உணர்ச்சிகளை நாம் வெளிப்படுத்த தவறுகிறோம். இது நம்மை மிகுந்த ஆபத்திற்குள் கொண்டு வருகிறது. அதே சமயம் சில நல்ல செயல்களை நாம் செய்யும் பொழுது நல்ல உணர்ச்சிகளை தூண்டி அந்த நல்ல உணர்ச்சிகளின் மூலமாக நாம் சமூக சேவையிலும் ஈடுபட்டு அதே சமயங்களிலே விழிப்புணர்வுகளை நாம் மற்றவர்களுக்கும் கொடுத்து இந்த உளவியல் ரீதியான, இந்த நரம்பியல் ரீதியான இந்த காரியங்களுக்கு நாம் எப்படி இடம் கொடுக்க வேண்டும், அதன் அளவை எப்படி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும், அதை நுண்ணறிவோடு எப்படி செயல்படுத்த வேண்டும், அதை எங்கு காண்பிக்க வேண்டும், எங்கு காண்பிக்க கூடாது என்ற விதமான காரியங்களையும் நாம் பொறுப்புடன் செயல்பட்டு மற்றவர்களோடையே நாம் இந்த உணர்வுசார் நுண்ணறிவில் என்னென்ன இருக்கக்கூடாது என்பதை குறித்து கூட நாம் பார்த்தோம். இதுல எப்படி நம்மளுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்துவது, அதை எப்படி நாம் பாசிட்டிவா மாத்துறது, நெகட்டிவான காரியங்களை முழுவதுமாக நாம் பாசிட்டிவா எப்படி மாத்துறது, நெகட்டிவான காரியங்களை எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறது, பாசிட்டிவான உணர்ச்சிகளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறது,
என்பதான கருத்துக்களை நாம் மிகவும் ஆழமாக இந்த இடத்துல நாம் பார்த்தோம். எதை விட்டுக் கொடுப்பது, எதை விட்டு விலகுவது, எது வெற்றியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்பதை கூட நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்தது, உணர்ச்சிகளை முதலாவது நாம் உணர வேண்டும். அதேபோல இந்த உணர்ச்சிகளை நாம் உணர்வது மட்டுமல்ல, எத்தகைய உணர்ச்சி என்பதை புரிந்து வைத்து அதை செயல்பட வேண்டும். இது கூட நமக்கு அநேக நன்மைகளை தருவதாக இருக்கிறது. இந்த உணர்ச்சிகளை அது அடுத்தபடியாக மேனேஜிங் எமோஷன், எப்படியாக நாம் இந்த உணர்ச்சிகளை நிர்வகிப்பது, எந்த உணர்ச்சிகளை எந்த இடத்திலே நாம் காட்ட வேண்டும், எந்த உணர்ச்சிகளை எந்த இடத்திலே காட்டக்கூடாது, இந்த உணர்ச்சிகளை இந்த இடத்திலே நாம் காண்பிப்பது சரியா என்பதை முதலாவது நம்மை நாமே தீர்மானிக்க வேண்டும். அப்படிப்பட்டதான அந்த உணர்ச்சிகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் மிகவும் வெற்றியை நாம் அனுபவிக்கிறோம். கடைசியாக நாம் இந்த உணர்ச்சிகளை பயன்பாட்டிற்குள் கொண்டு வந்து நாம் மட்டுமல்ல அநேகரும் பயன்படும் வண்ணமாக இந்த உணர்ச்சிகளை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது மிகவும் அவசியம். இந்த இடத்திலே நாம் காண்பது கடைசியாக நமக்கு இந்த நுண்ணறிவு ஈவு என்பது எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த அறிவுசார் நுண்ணறிவு என்பது, உணர்வுசார் நுண்ணறிவு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து செயல்படும் பொழுது, உணர்வுசார் நுண்ணறிவு மாத்திரமே இந்த நவீன யுகத்தில் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல பெரியவர்களுக்கும் ஒரு வெற்றியை தரும் என்பதை நாம் காண்கிறோம். இது போக நாம் நுண்ணறிவு ஈவு அதிகம் இருக்கிறது, நான் ஜெயித்து விடுவேன் என்று நாம் சொல்லாமல் இந்த உணர்வுசார் நுண்ணறிவுக்கு நாம் இடம் கொடுத்து இவ ரெண்டுமே எவ்வளவு மெஷர்மெண்ட்ல இருக்குன்னு நம்ம பார்த்து இதனுடைய நன்மைகளான சிலதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக சிறப்பையும் வெற்றியையும் நமக்கு தரும் என்று நாம் எண்ணுவதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. நன்றி.